ஒரு மக்களோட தலைவர்னா இப்படிதான் யோசிப்பாங்க. 5 பைசா லஞ்சம் இல்லாம இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவரோட ஆட்சியில குடும்பத்தோட தங்கி இருந்து பணிபுரியிற காவல்துறையினர் மன அழுத்தமே இல்லாம வேலையில முழு கவனம் செலுத்துறதா தகவல் வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டுல காவல்துறையோட நீண்டகால குறைகளை களைந்து அவங்களோட குடும்ப நலனை மையமா வைத்து விஜய் அவருடைய தலைமையிலான புதிய அரசு மேற்கொண்டு வர அதிரடியான இடமாற்றம் நடவடிக்கைகள் மாநிலம் முழுக்க மாபெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. கடந்த கால ஆட்சியில காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் அவங்களோட சொந்த ஊர்ல அல்லது குடும்பத்தோட வசிக்கிற இடத்துக்கு அருகிலோ பணிமாறுதல் பெற வேணும்னா பல்வேறு சிபாரிசை தாண்டி அதிகார வர்க்கத்தின் மூலம் பெரும் தொகையை லஞ்சமா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சாம். இப்ப குடும்பம் ஒரு மாவட்டத்துல பணிபுரியிற இடம் வேறொரு மூலையிலும் இருக்கிறதுனால குடும்பத்தை பார்க்க முடியாம அவதிப்பட்ட காவலர்களோட துயரத்துக்கு புதிய அரசு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்களாம். இப்ப நிர்வாகத்துல எத்தகைய லஞ்ச பேரம் இன்றியும் ஒரு பைசா செலவு இல்லாம கோரிக்கை விடுத்த சில நாட்கள்லயே அவங்க கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் வழங்கப்படுறது வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத மாபெரும் புரட்சிகரமான மாற்றமாம். காவல்துறையில பணியாற்றும் காவலர்கள் முதல் பல்வேறு நிலைகள்ல இருக்க அதிகாரிகள் வரைக்கும் சொந்த ஊர்ல குடும்பத்தோட சேர்ந்து பக்கத்திலேயே பணியாற்ற அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனால மன அழுத்தம் இல்லாம அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த இடத்திலேயே இருந்து வேலை பார்க்கலாங்களாம். அது மட்டும் இல்லாம இதுக்காக யாரெல்லாம் விண்ணப்பம் பண்றாங்களோ அவங்க கிட்டலாம் இதுவரைக்கும் பெரிய அளவுல காசெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இடமாற்றம் வழங்குற முறையே முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுல இருந்து இப்ப ரொம்ப பெரிய மாற்றம் ஆகிருக்காம். லஞ்சமே எதுவும் கொடுக்காம அலட்சியப்படுத்தாம இப்ப ரொம்ப சரியா எல்லாமே பொறுப்போட பாக்குறாங்களாம். மக்கள் நலன் சார்ந்த இந்த அரசு காவலர்களோட மன உளைச்சலை புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையான முறையில உடனடியா பணியிட மாறுதலா வழங்குறாங்களாம். இது முதற்கட்டமா ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் எந்த ஒரு தரகு வேலையும் இன்றி தங்களோட சொந்த ஊர்களுக்கு இடமாற்றம் பெற்றுள்ள செய்தி காவல்துறையினர் மத்தியில பெரிய நிம்மதியும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றதுனால காவலர்களுக்கு கடுமையான மன அழுத்தம், அவங்களோட தனிப்பட்ட மற்றும் அலுவல் ரீதியான வாழ்க்கையில ஏற்படுற பாதிப்பு இதுவரைக்கும் யாராலையும் முழுமையா புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் ஒரு புறம் தவிக்க காவலர்கள் மட்டும் வேற ஒரு ஊர்ல நின்று அவங்க வேலையை செய்யறது அவங்க மனநலத்துக்கும் சரியானது கிடையாதுன்னு சொல்லி இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். லஞ்சமே இல்லாம ஒவ்வொரு விஷயமும் இவங்க பண்ணி கொடுக்கறது தான் மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அரசு வேலைகள்ல எங்கேயுமே லஞ்சம் இல்லாம எதுவுமே நடந்ததில்ல. ஆனா இந்த அரசு லஞ்சம் இல்லாம நிறைய விஷயங்களை மாத்தி கொடுக்கறாங்கன்னு காவல்துறையினர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.